வணக்கம். போன வீடியோவில் உங்கள் பேரை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? இன்னும் நிறைய பிரிண்ட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஒரு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். நிறைய சென்டென்சஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன், அதாவது என்னை பற்றின இன்ட்ரடக்ஷனை நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, என் பேர் அனின்னு சொல்லிட்டு. அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார மை நேம் இஸ் அனி. மை நேம் இஸ் அனின்னு கொடுத்து முடிச்சதும் நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். அதாவது பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார ஐ லைக் டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ் டு கோட். சரிங்களா? இந்த சென்டென்ஸ் என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ. நான் இதை எழுதிக்கிறேன். இதை எழுதி முடிச்சுட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணதும் நமக்கு இங்கே அவுட்புட் வந்திருக்கு இல்லைங்களா? இது நல்லாயிருக்கு. அண்ட் இது ஒரு முறை. சரிங்களா? பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு முறை. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு முறையும் இருக்குது. அந்த முறையை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம ப்ளஸ் குறி, அதாவது கூட்டல் குறியை உபயோகிக்க போகிறோம். நான் திரும்பவும் எழுதுகிறேன் பாருங்கள். பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார மை நேம் இஸ் அனி கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே தான் கூட்டல் குறியை யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ப்ளஸ் சைன் போட்டுட்டு இப்போ நான் திரும்பவும் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார ஐ லைக் டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ் டு கோட். இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நான் இங்கே எழுதிக்கிறேன் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார. சரிங்களா? இதை எழுதி முடிச்சுட்டு ஃபைலை சேவ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். சேவ் அண்ட் ரன். பார்த்திங்களா, நமக்கு இங்கே அவுட்புட் வந்திருக்கு. ஆனால் அது அவ்வளோவா நல்லா இல்லை, ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வரணும் இல்லைங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டு லைனை அடுத்தடுத்த லைனில் பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் சென்டென்சஸை செகண்ட் லைனில் பார்க்கணும். அது எப்படி பண்ணுறது? அதை எப்படி பண்ணணுன்னா ஸ்லாஷ் எண்ணை யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அந்த ஸ்லாஷ் எண் எங்கே போடணும்னு நான் சொல்லித்தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் அனி அண்ட் ஐ லைக் டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ் டு கோட் இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்தில் சிங்கிள் கோட்ஸில் ஸ்லாஷ் என், திரும்பவும் ஒரு ப்ளஸ் சைன். சரிங்களா? திரும்பவும் ஒரு ப்ளஸ் சைன் போட்டிருக்கேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். அவுட்புட் நமக்கு ரெண்டு லைனில் வந்திருக்கு. பார்த்தீங்களா? ரெண்டு லைனில் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. மை நேம் இஸ் அனி முதல் லைனில் பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸ்லாஷ் என் கொடுத்ததுனால அந்த பைத்தான் ஐ லைக் டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ் டு கூட அடுத்த லைனில் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸ்லாஷ் என் அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கும். சரிங்களா? இப்போ மூணாவது லைனை எப்படி பிரிண்ட் பண்ணுறது? நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நான் இந்த மாதிரி கூட்டல் குறியும் ஸ்லாஷ் எண்ணையும் உபயோகித்து இன்னொரு லைனை இதை மாதிரி சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் மூணாவது லைன் நான் சேர்க்க போகிறேன். அதாவது ப்ளஸ் போட்டுட்டு திரும்பவும் ஸ்லாஷ் என் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார போட்டுட்டு திரும்பவும் கூட்டல் குறி, அதாவது ப்ளஸ் போட்டுட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளார ஐ லிவ் இன் பெங்களூர். ஐ லிவ் இன் பெங்களூர் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். சேவ், அப்புறம் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது விதத்தில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம். சரிங்களா? ரெண்டு முறை பார்த்தோம். அதில் ரெண்டாவது விதம் எளிமையாக நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்கள் உங்கள் இன்ட்ரடக்ஷனை உங்களை பற்றி பிரிண்ட் பண்ணி காட்டுறீங்களா? இந்த சீரீஸில் இருக்கிற ரெண்டாவது எக்ஸசைஸில் உங்கள் பேர் என்ன, உங்கள் கிளாஸ் என்ன படிக்கிறீங்க, உங்களோட பொழுதுபோக்கு என்னன்னு பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. இதை பற்றின கோட் நீங்கள் எழுதுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.